நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது காஷ்மீர் தாக்குதல் குறித்து திருமாவளவன் அவர்கள் பேசி வருகின்ற கருத்து ஏற்புடையதா? அப்படி அவர் பேசி வருகின்ற கருத்துகளுக்காக அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம். நண்பர்களே, நாம் எல்லோருக்கும் தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காஷ்மீர் பகல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடத்திய அந்த கொடூர தாக்குதலில் 26 அப்பாவி உயிர்கள் பலியாகின. அது மட்டுமில்லாமல் 20க்கும் மேற்பட்டோர் காயமுற்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கொடூர தாக்குதல் குறித்து, இந்த மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் குறித்து உலக நாடுகளெல்லாம் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறது. உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் இருப்பவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் அவர்கள் தெரிவித்த எந்த கருத்துமே இந்தியாவிற்கு எதிராகவோ அல்லது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவோ அமைந்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்தியாவிற்குள் இருந்து கொண்டே சிலர் பேசுகின்ற கருத்துகள், அவர்கள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் தேசத்தின் பாதுகாப்பிற்கும் அல்லது தேசத்தின் பற்றுக்கும் எதிராக இருக்கிறதோ என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதன் காரணமாகத்தான் அண்மையில் கூட வட மாநிலங்களில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில வலதுசாரி ஆதரவாளர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் பேச துவங்கியிருக்கிறார்கள். இது ஏன் இந்த பேச்சு எழுகிறது, இந்த கோரிக்கை ஏன் எழுகிறது என்று நாம் பார்த்தால், முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் பேசியது தவறா என்றால் நிச்சயமாக நாம் அப்படி சொல்லிவிட முடியாது. திருமாவளவன் பேசியது என்பதை விட அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். அதாவது, இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பிற்கு யார் பொறுப்போ அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கையை வைத்ததற்காக திருமாவளவன் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது தவறு. ஏனென்றால் அந்த கோரிக்கையை வைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் கோரிக்கையை வைத்த நேரம், வைத்த விதம், அவற்றில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் ஒரு தேசத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்த பிறகு, இத்தனை உயிர்கள் பலியான அந்த நேரத்தில், உலக நாடுகளே நம் நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நாம் நூல் பிடித்து சரி தவறெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. தேசத்தின் பக்கம்தான் நிற்க வேண்டும். அதுதான் நம்மை போன்றவர்களுடைய கருத்து. அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு விளக்கமாக, விரிவாக இந்த விஷயத்தை பேசியிருக்க வேண்டியதில்லை என்பதும் நம்முடைய கருத்து. அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அவர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னதற்காகவே திருமாவளவன் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது நியாயமற்றது, அறமற்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை. அவர் பேசுகின்ற அந்த மொத்த விஷயங்களையும் பார்த்தால், அவர் உச்சரிக்கின்ற வார்த்தைகளை பார்த்தால், அவருக்கு கொஞ்சம் கூட பலியான உயிர்கள் மீது இரக்கம் வரவில்லை. இந்தியா என்கின்ற அந்த உணர்வில் அவர் பேசியதாக தெரியவில்லை. அவர் பாஜகவை குற்றம் சொல்ல வேண்டும், பாஜக மீது என்ன குற்றம் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் போராட்டக்காரர்களுடைய நியாயத்தை பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் வந்தது? அவருடைய பேச்சை முழுமையாக கவனியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நாம் சொல்கின்ற கருத்து புரியும். ஏனென்றால் இது போன்ற விஷயங்களில் நாம் எதை பேசினாலும் அதை மதத்தோடு அவர்கள் ஒப்பிட்டு நாம் ஏதோ சிறுபான்மை பிரிவினருக்கு எதிராக கருத்து சொல்வதாக இங்கே அமைந்து விடுகிறது. இதுதான் உண்மை. அதே சமயம் பிறர் நம்மை குறை சொல்லி விடுவார்களே, அதற்காக இது குறித்தெல்லாம் பேசக்கூடாது என்று நம்மால் இருக்க முடியாது. நாம் நமது மேடையை துவங்கிய நோக்கம் அதுவல்ல. நம்முடைய கருத்தே
அனைத்தையும் பேசுவோம், அறம் பெறலாமல் பேசுவோம். எவை எங்கு எவரால் பேசப்பட்டாலும் அதில் அறம் மீறப்பட்டிருந்தால் அது குறித்து நாம் விவாதிப்போம் என்பதற்காகத்தான் நமது மேடையில் நாம் பேசி வருகின்றோம். மற்றபடி நமக்கு இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. திருமாவளவன் அவர்கள் பேசிய கருத்தை பார்த்தவர்கள் மீண்டும் ஒருமுறை அந்த காணொளிகளை பாருங்கள். அவர் பேசுகிறார், இது ஒன்றிய அரசின் மீதான தாக்குதல், இது இந்தியாவின் மீதான தாக்குதல் அல்ல என்று ஒரு கருத்தை சொல்கிறார். அது எப்படி இந்தியா இல்லாமல் ஒன்றிய அரசு வந்துவிடும்? இது என்ன கருத்து? பேச தெரியும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதா? ஒன்றிய அரசின் மீது தான் தாக்குதல் என்றால் ஒன்றிய அரசில் அங்க வகிப்பவர்கள் மீது அல்லவா தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அது ஒன்றிய அரசின் மீதான தாக்குதல் என்று திருமாவளவன் சொல்வதனுடைய உள்நோக்கம் என்ன? அவருடைய பேச்சை கவனித்து பாருங்கள். அவர்கள் மெசேஜ் சொல்கிறார்களாம். அதாவது காஷ்மீர் என்பது எங்களுக்கான பகுதி, இங்கு நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது, சுற்றுலா வரக்கூடாது, இது எங்களுக்கான அமைதியான பகுதி, இங்கே நீங்கள் அப்படி அத்துமீறி வந்தால் இங்கே நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்களாம். எப்படி அவர் அதை தன்னுடைய வார்த்தை ஜாலங்களை வைத்து அதை நியாயப்படுத்தி பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த அளவிற்கு அந்த தீவிரவாதிகளுடைய இடத்தில் இருந்து பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் வந்தது? முதலில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அந்த காஷ்மீரில் வசிப்பவர்கள்தான் என்பதை திருமாவளவன் எப்படி கண்டுபிடித்தார்? எதை வைத்து அவர் உறுதிப்படுத்தினார்? மற்ற விஷயத்திற்கெல்லாம் கேள்வி கேட்கிறார் அல்லவா? எப்படி தெரிந்தது? உதாரணமாக, இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இந்துக்களாக பார்த்து சுட்டார்கள் என்று ஒரு கருத்து முதலில் வந்தது. அந்த கருத்து தவறு, அது போன்றெல்லாம் செய்தி இல்லை என்று அவர் உடனடியாக அதை மறுத்து பேசுகிறார். நான் சொல்கிறேன், அது போன்ற ஒரு ஆதாரம் உங்களுக்கு இல்லை, அதெல்லாம் விடுங்கள். கொல்லப்பட்டவர்கள் யார்? மொத்தம் 26 பேர். அந்த 26 பேரில் 25 பேர் இந்துக்கள் என்கின்ற போது அந்த கருத்து வரத்தானே செய்யும். அப்படி ஒரு கருத்து வரும்பொழுது அதை கடந்துதானே செல்ல வேண்டும். யாராவது இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை குற்றம் சாட்டினார்களா? இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தான் இதற்கு களமமைத்து கொடுத்தார்கள் என்று சொன்னார்களா? நீங்களாகத்தான் இந்த விஷயங்களை கட்டமைத்து இங்கு இருக்கின்ற இந்துக்களிடமும் இஸ்லாமியர்களிடமும் நீங்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றீர்கள். இதை தொடர்ந்து திருமாவளவன் போன்றவர்கள் இங்கே செய்து வருகிறார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை மனிதர்களாக பாருங்கள், மதமாக பார்க்க வேண்டாம் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இந்த கருத்தை சொல்லிக்கொண்டே செய்தி எப்படி போடுகின்றீர்கள்? சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்ற இஸ்லாமியர் பலி என்று நீங்கள் தான் கருத்து போடுகின்றீர்கள். எதற்காக அந்த கருத்தில் மட்டும் மதத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்? இதை நாம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை இல்லை, இது இந்து முஸ்லீம் கலவரம் போன்று, இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல் போன்று நிறைய நபர்கள் பேச துவங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் இல்லை இல்லை, அவர்களை காப்பாற்ற முனைந்து இறந்து போனதே ஒரு இஸ்லாமியர் தான் என்கின்ற கருத்தை நாம் வேகமாக பேசும் பொழுது நாம் அதை சரி செய்யலாம் என்பதற்காகத்தான் பேசுகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கின்றேன், முதலில் இங்கு இருக்கின்ற இஸ்லாமியர்கள் மீது இது போன்ற பழியை எவரும் போடவே முடியாது. எப்படி இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இந்திய மக்களை கொள்ள நினைப்பார்கள்? எப்படி இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட நினைப்பார்கள்? அப்படி அவர்கள் நினைத்தால், செயல்பட்டால் அவர்கள் எப்படி இந்தியர்களாக இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய கவலை இதுதான். நீங்கள் பாகிஸ்தான் நாட்டுக்காரர்களை அவர்களாக பாருங்கள். பாகிஸ்தான் நாட்டை அங்கிருந்து வருகின்ற தீவிரவாதிகளை நாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் வருத்தப்படக்கூடாது. எதற்காக வருத்தப்பட வேண்டும்? பாகிஸ்தான் என்பது இஸ்லாமிய நாடு. அங்கிருந்து வருபவர்களை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? இப்பொழுது அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அத்தனை பேருடைய புகைப்படங்களும் அந்த வீடியோ காட்சிகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தாவது இருக்கிறதா? நம் இஸ்லாமியர்கள் என்பது, நமது நாட்டில் இருப்பவர்கள் என்பது இந்தியர்கள்.
இந்திய இஸ்லாமியர்கள். அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் எல்லா விஷயங்களிலும் அவர்களை கோர்த்து 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 இங்கு ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றீர்கள். இவையெல்லாம் எதற்காக? நன்றாக சிந்தித்து பாருங்கள். திரு ஓவைசி அவர்களை விட இஸ்லாமியர்களுக்காக இங்கே குரல் கொடுப்பவர்கள், போராடுபவர்கள் இருக்கிறார்களா? அவரே குறிப்பிடுகிறார், இந்த தாக்குதல் என்பது மதத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட தாக்குதல் என்று அவரே கூறுகிறார். அவர் சொன்ன கருத்திற்கு உங்களுடைய கருத்து என்ன? ஏன் அவர் சொன்ன கருத்தை மறுத்து இங்கு யாருமே பேசவில்லை? அப்படின்றால் பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அதையும் பேசவில்லை. ஆக இங்கே திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்களை பேசுவது சரியில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. இந்த தாக்குதல் பாதுகாப்பு குறைபாடானது, அதனால் ஏற்பட்டது. அதற்காக மத்திய அரசில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், மோடி பதவி விலக வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அது சரி, அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது அரசியல் ரீதியான கோரிக்கை. ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது அந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் எந்த தவறு நடந்தாலும் அந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று கேட்பது ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஒரு முறைதான். ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் அப்படி பார்ப்போம், அந்த விஷயத்தை நாங்கள் இப்படி பார்ப்போம் என்று உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை நீங்கள் பார்ப்பதைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பேட்டியிலேயே சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் அமித்ஷா அவர்களை பதவி விலக வேண்டும் என்று கூறினீர்களே, இங்கே 60-70 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த பொழுது ஏன் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை என்று. அதற்கு அவர் சொல்கிறார், இது ஒரு அற்பத்தனமான ஒரு செய்தி, இதுவும் அதுவும் வேறு என்றால் எல்லாம் உயிர்தான். அது அடுத்த தீவிரவாதிகள், அடுத்த நாட்டுக்காரர்கள் நம் நாட்டு மக்களை கொன்றது. அதற்கு என்ன முக்கியத்துவமோ அதை மத்திய அரசு கொடுக்கும், உலக நாடுகள் கொடுக்கும், அதை அவர்கள் கையாளுவார்கள். ஆனால் இங்கே தமிழக அரசுக்கு அவர்களுடைய அரசாட்சியில், அவர்களுடைய நிர்வாகத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தார்கள் என்றால் அதற்கு தமிழக அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறையுடைய அலட்சியத்தால் நடந்தால் காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதல்வர் தானே பொறுப்பேற்க வேண்டும். அவர்களை பதவி விலகச் சொல்லி கேட்பதும் ஜனநாயகம்தானே. அதை ஏன் கேட்கவில்லை என்று கேட்டால் அது அற்பத்தனமான கருத்து என்று திருமாவளவன் பதில் சொல்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய உள்நோக்கம் என்ன? நீங்கள் இதுபோல் தொடர்ந்து பேசுவதன் உள்நோக்கம், நீங்கள் இப்படி எல்லாமே ஏதாவது பேசி மத்திய அரசாங்கம் திருமாவளவன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை வைத்து இங்கே அரசியல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அண்மையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் பார்வை திரும்பி இருக்கிறது. திமுகவை வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. மேலும் பல கட்சிகள் இதில் சேர இருக்கிறது. இந்த நேரத்தில் மேலும் பாஜகவை ஒரு பூச்சாண்டியாக, பாஜகவை தமிழகத்திற்கு ஒரு வேண்டப்படாத கட்சியாக மேலும் இங்கே பேசி பாஜகவை வைத்தே மீண்டும் மீண்டும் தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உள்நோக்கம்தான். அதனால்தான் திருமாவளவன் எல்லா விஷயங்களையும் தெரிந்தும் இந்த விஷயத்தில் இப்படி கருத்து சொல்லி வருகிறார் என்று நாம் நினைக்கின்றோம். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், இந்த ஒரு இக்கட்டான நிலையில், தேசத்தின் மீது ஒரு பெரிய நெருக்கடி இருக்கின்ற நிலையில் இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்களை நாம் சொல்லக்கூடாது என்று அவருக்கு தெரியும். தெரிந்தும் சொல்கிறார் என்றால், இப்போ வட மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இதுபோல் பேசியதற்காக கைது செய்திருக்கிறார்கள் அல்லவா, அதுபோல் திருமாவளவன் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதை வைத்து தமிழகத்தில் நாம் ஒரு அரசியலை செய்யலாம். இங்கு இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை நாம் மீண்டும் ஏமாற்றலாம் என்பதுதான் இவர்களுடைய உள்நோக்கம். திருமாவளவனுடைய பேச்சு என்பது திமுகவின் திரைக்கதை தான் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. திமுகவினுடைய திரைக்கதைக்கு ஏற்பதான் திருமாவளவன் அவர்கள் இங்கே நடித்து வருகிறார்கள். ஆகவே திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை தயவு செய்து தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்கள், சிறுபான்மை பிரிவு நண்பர்கள், மற்ற யாராக இருந்தாலும் கணக்கில் எடுக்க வேண்டாம். இவர்களுடைய உள்ளறுத்தம், இவர்களுடைய உள்நோக்கம் வேறு. ஆகவே அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் நியாயத்தை நியாயமாக பாருங்கள். இதில் அவர்கள் கொல்லும் பொழுது அவர்கள் அடையாளம் பார்த்து தான் கொன்றிருக்கிறார்கள். கேட்டோ அல்லது அடையாளம் பார்த்தோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உணர்ந்துதான் அங்கே கொன்றிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் 25 உயிர்களில்
அதே போல் காயமுற்றோர்கள் 20 பேருக்கு மேல், இந்த ஆக மொத்தம் 45-46 நபர்களில் அந்த தீவிரவாதிகளோடு சண்டைக்கு போன, பிரச்சனை செய்த அந்த ஒரு இஸ்லாமிய சகோதரரை தவிர மற்ற அனைவரும் எப்படி இந்துக்களாகவே இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் ஏதோ ஒன்று அங்கே நடந்து இருக்கிறது. ஏன் உங்கள் மனது அதை நோக்கி சிந்திக்க மறுக்கிறது? அப்படி என்றால் உங்கள் உள்நோக்கம் என்ன? அங்குதான் நமக்கு சந்தேகம் வருகிறது. ஆகவே மத்திய அரசை நாம் அவர்களை தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியமோ அல்லது பாதுகாப்பு சரியாகத்தான் இருந்தது என்று வாதிட வேண்டிய அவசியமோ நமக்கு இல்லை. பாதுகாப்பு சரியாக இருந்திருந்தால் அது நடந்திருக்காது என்பதுதான் நம்முடைய கருத்தும். ஆகவே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பொறுப்பான பாஜக இன்னும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். அது வேறு கதை. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து கொண்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுவது, நமது பகை நாட்டுக்கு ஆதரவாக பேசுவது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. ஆகவே இனிமேலாவது திருமாவளவன் திருந்த வேண்டும், தன்னுடைய பேச்சை திருத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.